அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுறேன். ஏன் இதை அடிக்கடி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அதுக்கப்புறம் எடுக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? எக்ஸாக்டாக ஏன்னா அதுக்கப்புறம் இடையில எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா சூழ்நிலைகள் எப்படி அமையும்னு யாருக்கும் தெரியாது. வர கிளாஸ் ஜூலை 14th, வர ஜூலை 14ஆம் தேதி ஆப்ஷன் கிளாஸ், இன்ட்ராடே கிளாஸ் மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பொசிஷன் கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு எங்கிட்ட டீட்டெயில் கேட்டவங்களுக்கு எல்லாமே அனுப்பிட்டேன். அந்த ரூல் எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணவங்க ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் நேமும் டிஸ்ட்ரிக்ட் நேமும் மட்டும் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அனுப்பினவங்களெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நிஃப்டி 24,400 புட்டு 42 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப் சைடு, 42 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? இன்னைக்கு லோவே என்னங்க, 48 rupees. ஏன் அந்த 48ங்கிறதுக்கான விடைகள்லாம் இருக்கு, அது விட்டு வேண்டாம். 48 ரூபாய்க்கு மேலதான் இருக்காங்க. அப்ப 42 ரூபாங்கிறது மேலதான். அப்ப என்ன இருக்கும்? நிஃப்டி கண்டிப்பா இறங்கியிருக்கும். நிஃப்டியை போய் ஷோ பண்ணி காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க போய் மார்க்கெட்டை பார்த்துக்கலாம். சரி, இங்க இருந்து ஏறினவர் ஏன் இங்க நின்னாரு, அதுக்கப்புறம் ஏன் இங்க இருந்து ரேலி ஆனாரு அப்படிங்கிறதுக்கான விடை உங்க கையில இருந்தாதான் நீங்க வர்த்தகம் பண்ண முடியும். இன்னைக்கு மார்க்கெட்டு இங்க போயிட்டு ஏன் பிளாஷ் இங்க அடிச்சுட்டு ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான விடையெல்லாம் உங்ககிட்ட கையில இருக்கணும். இல்லாமலாம் மொத்தம் திரும்ப கூட ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ மார்க்கெட்டுங்கிறது அது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இயங்கக்கூடியது, கணக்கு. அப்போ சரி, இப்போ ஒரு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. காலையில புட்டு இது 42 ரூபாய்க்கு மேல இருக்காரு, மார்க்கெட் இறங்க முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரைக்ல வர்த்தகம் பண்ணணும். கரெக்டுங்களா? ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்ல போயிட்டு புட்டு ஏதோ எடுக்க போறீங்க, பை பண்ண போறீங்க. அதை எந்த விலையில வாங்கணும், மினிமம் எந்த விலையில கொடுத்துட்டு வெளியே போகணும். ஏன்னா இவ்வளவு போற வரைக்கும் நீங்க உட்காந்துருப்பீங்க, டார்கெட் போகன்ட்டு வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு வரைக்கும் உட்காந்து பிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பா முடியாது. ஓப்பனா சொல்றேன், அவ்வளவு நேரத்துல இருக்க மாட்டீங்க, பயம். அப்போ அதை எப்படி கொண்டு போய் பிடிக்கலாம்? இன்னைக்கு மூவ்மெண்ட் இப்படி இருக்குமா, ஏன் இன்னைக்கு மூவ்மெண்ட் இப்படி இருந்தது, இதெல்லாம் இதுக்கான விடைகள்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகும், எவ்வளவு பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகும், அது 1000 பாயிண்ட் ஏறினா என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும், ஏன் இவர் இங்கிருந்து இவ்வளவு ஸ்பீடா ஏறினவர் அதுக்கப்புறம் அப்படியே போட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க, எகைன் அவங்களுடைய ரேஞ்சுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். இவ்வளவு ஏரியும் மார்க்கெட்டு கடைசி அவங்களுடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மார்க்கெட்டு. இதெல்லாம் ஏன் என்னங்கிறத தெரியணும். தெரியாம வர்த்தகம் பண்ணக்கூடாது. யாரு சொல்றதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதும் தான். உங்களுக்கு அது கூட மேட்ச் ஆச்சுன்னா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட்டுங்கிறது சிம்பிளா பாருங்க, ரொம்ப பெருசாலாம் பார்க்காதீங்க. சிம்பிளா பழகுங்க மார்க்கெட் கூட. கணக்கின் அடிப்படையில் கவனிக்க எல்லாத்தையுமே, உங்களுக்கு வெற்றியே அதிகமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.